இன்றைக்கி உங்ககிட்ட என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, சப்பாத்தி மாவை எப்படி சாஃப்டாக பிசைகிறதுன்னு தான். ஸோ அதுக்காக சப்பாத்தி மாவு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு எடுத்தாச்சு. ஸோ இதை ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. சப்பாத்தி மாவு எப்படி சாஃப்டாக பிசைகிறதுன்னு சொல்ல போகிறேன். ரொம்ப சாஃப்டாக. ஸோ இதில் வந்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி வந்து மாவு பிசைஞ்சால் சாஃப்டே இருக்காது, ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கும். அது உருட்டும் போதும் ஒரு மாதிரி ஹார்டாக இருந்து சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு ஹார்டாக இருக்கும். அதனால தான் எப்படி பிசையணும் பார்க்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம், அப்போ தான் வந்து பிசைய முடியும். ஸோ இவ்வளோத்துக்கு தண்ணி ஊற்றிட்டு திருப்பியும் நான் வந்து பிசைய தான் ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றியே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கட்டியாக வரது வரைக்கும், இந்த மாதிரி பிடிச்சி நல்லா கட்டியாக வரது வரைக்கும் தண்ணி ஊற்றியே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த ஸ்டேஜ் தான் சொன்னேன். ஸோ இந்த ஸ்டேஜ் அளவுக்கு பிசைஞ்சு வந்து வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றி நார்மலாக தண்ணி ஊற்றி நல்லா இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம நார்மலாக வந்து பிசையும் போது சும்மா பிசைஞ்சு இப்படி உருட்டிட்டு போயிடும். ஸோ அதெல்லாம் பண்ணக்கூடாது. இப்படி வந்து உருட்டி வச்சாச்சு. நம்ம இப்படி வந்து உருட்டி வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாவில் கொஞ்சமாக ஆயில், தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணால் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்படி இல்லாட்டி நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இந்த தேங்காய் எண்ணெய் தான் நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணால் நெய் இருந்துச்சுன்னா நெய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 2 கரண்டி மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பிசைஞ்சுக்கணும். இனி நல்லா பிசைஞ்சால் ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு மாவு வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாவு எடுத்து அப்படியே அடிச்சுக்கணும். போட்டு இப்படி அடிக்கணும். இப்படி நல்லா அடிச்சுட்டு வரும்போது நமக்கு சாஃப்டான மாவு கிடைக்கும். சாஃப்டான மாவு வந்து கிடைக்கும். நல்லா இப்படி பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்தால் நல்ல ஒரு சாஃப்டான மாவு கிடைக்கும். வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.